வணக்கம். பிரபாகரன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்க தெருநாய்கள் சம்பந்தமான பிரச்சனையை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பிரச்சனை எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரில் ஒரு செய்தி வெளியிடுறாங்க. செய்தியோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி ஹவுண்டட் பை ஸ்ட்ரேஸ் கிட்ஸ் பே பிரைஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து செய்தி வெளியிடுறாங்க. இதனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த தெருநாய்கள் பிரச்சனையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தானா முன் வந்து சுவமோட்டோவா வந்து ஒரு ரிட் பெட்டிஷனை வந்து விசாரணைக்காக எடுத்துக்கிறாங்க. இந்த வழக்குல தெருநாய்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது சம்பந்தமா பல வகையான தீர்ப்புகளை வந்து பல வகையான கைட்லைன்ஸ் வழிமுறைகளை வந்து சுப்ரீம் கோர்ட் வழங்குது. அந்த தீர்ப்புல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்க தெருநாய்களை எல்லாத்தையுமே 2 மாசத்துக்கு உள்ள கன்சர்ன் எந்த தகுந்த அத்தாரிட்டி அந்த நாய்களை வந்து பிடிச்சு ஒரு ஒரு ஷெல்டர், அந்த நாய்களுக்கான ஒரு தங்கும் இடத்தை உருவாக்கி அந்த இடத்துல வந்து நாய்களை அடைக்கணும் அப்படின்னு ஒரு வழிமுறையை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அதுபோக அந்த நாய்களுக்கு முறையான கருத்தடை செய்யணும், நோய்கள் பரவாமல் தடுக்க, ரேபிஸ் இந்த மாதிரி நோய்கள் பரவாமல் தடுக்கிறதுக்காக அந்த நாய்களுக்கு மருத்துவ உதவிகளும் செய்யணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் பிறப்பிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த ஒரு தெருநாயும் பிடிச்சு கொலை பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ஆர்டருமே கொடுக்கல. இருந்த போதிலும் ஏன் என்ஜிஓஸும் டாக் லவர்ஸும் இந்த கைட்லைன்ஸ்க்கு இந்த ஆர்டர்ஸ்க்கு எகென்ஸ்டா ஏன் ப்ரோட்டஸ்ட் பண்றாங்க? இந்தியா லெவலில் அது இவ்வளோ பெரிய ப்ரோட்டஸ்ட் ஏன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்டர்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே, அந்த ஆர்டர்ஸை டெலிவர் பண்ணும்போதே வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அத்தாரிட்டி கன்சர்ன் அத்தாரிட்டி வந்து எங்களோட ஆர்டரை வந்து ஒபே பண்ணி ஏதாவது ப்ரொசீஜர் மேற்கொள்ளும் பொழுது டாக் லவர்ஸ் ஆகட்டும், யாராவது வந்து அதை தடுக்கும் விதமாக செயல்பட்டாங்கன்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்டோட இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்றதுல இருக்க டிஃபிகல்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தின் 2 மந்த்ஸுக்குள்ள இந்த நாய்களுக்கான ஒரு இருப்பிடத்தை வந்து உருவாக்கணும், அதுக்கான அடிப்படை தேவைகளை உருவாக்கணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா டெல்லி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் மட்டும் பாத்தீங்கன்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான திருநாய்கள் வந்து இருக்கு. இந்த 10 லட்சத்துக்கும் அதிகமான திருநாய்களை ஒரு ஷெல்டர், அதுக்காக ஒரு இடத்தை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வச்சு அதை வளர்க்கணும், அதுக்கான மெடிசன் செலவு, அதுக்கான வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ற செலவு, ஸ்டாஃப்ஸுக்கு வந்து சம்பளம், இது எல்லாம் பாத்தீங்கன்னா 1500 கோடிக்கும் மேல, வருஷத்துக்கு 1500 கோடிக்கும் மேல வந்து செலவாகுது. இந்த தொகையை வந்து கவர்மெண்ட் ஒரு திருநாயை பாதுகாக்கிறதுக்காக ஒதுக்குவாங்களா அப்படின்னு கேட்டா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, திருநாய்களுக்காக இவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து கவர்மெண்ட் தள்ளப்படும் பொழுது திருநாய்களின் உயிருக்கு வந்து ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம். ஏன் வந்து இந்த நாய்க்கு இவ்வளவு நிதி ஒதுக்கணும், ஒரு நாயை பிடிச்சி வந்து நம்ம கொலை செஞ்சிடலாமே அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் வந்து திருநாய்களை வந்து ஆதரிச்சு இந்தியா முழுக்கவுமே வந்து பெரிய ஒரு போராட்டங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டும் 6 கோடிக்கும் மேற்பட்ட திருநாய்கள் வந்து வசிச்சுட்டு வருது. சென்ட்ரல் கவர்மெண்டோட சுகாதார அமைச்சகத்தின் தரவுகள் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 2022ல் 21 லட்சத்துக்கும் மேற்பட்ட திருநாய்க்கடியால பாதிக்கப்பட்ட வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. 2023ல் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள், 2024ல் 37 லட்சத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு திருநாய்கள் கடித்ததா சொல்லி. தமிழ்நாட்டில் 2019ல் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட திருநாய்கள் வந்து வாழ்ந்துட்டு வருது. அதுல 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நாய்கள் வந்து சென்னையில மட்டுமே வாழ்ந்துட்டு வருது. அதுக்கு அடுத்தபடியா கோயம்புத்தூர்ல அதிகப்படியான திருநாய்கள் வந்து இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நாய்களால பாதிக்கப்படுற நபர்களின் எண்ணிக்கை பல லட்சங்களாக உயர்ந்து கொண்டே வருது. அதுக்காக தான் வந்து சுப்ரீம் கோர்ட் சில நடைமுறைகளை வந்து அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த நடைமுறைகளை வந்து ஃபாலோ பண்றதுல இருக்க ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் ரொம்பவுமே அதிகமா இருக்கனால அவங்களோட ஆர்டரை வந்து அவங்க மாடிஃபை பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அந்த நாய்களுக்கு வந்து 2 மாசத்துக்குள்ள ஒரு ஒரு இருப்பிடத்தை உருவாக்கி அங்க அந்த நாய்களை வச்சு பராமரிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கான தேவைப்படும் நிதி வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்கிறனாலையும், பிராக்டிக்கலா அதை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் அந்த ஆர்டரை வந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மாற்றி அமைக்கிறாங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருநாய்களை வந்து கூட்டிட்டு போய் அதுக்கு முறையான கருத்தடை செஞ்சு அதுக்கு ரேபிஸ் போன்ற தொற்று நோய்கள் வந்து அந்த நாய்கள் மூலியமா வந்து பரவாமல் இருக்க அதுக்கான மருத்துவ உதவியை செஞ்சுட்டு மீண்டும் அதே இடத்துக்கு அந்த நாய்களை கொண்டு வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர்ல வந்து சில மாற்றங்களை கொண்டு வராங்க. இந்த மாற்றங்கள் வந்து டாக் லவர்ஸ் கிட்ட வந்து ஒரு வரவேற்பை வந்து பெற்றிருக்கு. இந்த மாடிஃபிகேஷன்ல வந்து சில எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. அப்படி கூட்டிட்டு போற நாய்க்கு வந்து ரேபிஸ் போன்ற தொற்று வியாதி இருந்துச்சுன்னா அந்த நாயை வந்து மீண்டும் கொண்டு வந்து அந்த தெருவிலேயே விடக்கூடாது. அக்ரெசிவா ரொம்ப வந்து நிறைய பேருக்கு கடிக்குது, நாய் வந்து ரொம்ப கோவமா இருக்கு அப்படிங்கிற திருநாயும் வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு எக்ஸெப்ஷனும் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க. அதுபோக நம்ம சென்னை ஹைகோர்ட்ல வந்து இந்த கேஸ் வந்து விசாரணைக்காக வரும்பொழுது மாண்புமிகு நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெளிநாடுகளில் வந்து இந்த பிரச்சனை வந்து எப்படி
ஃபாலோ பண்ணி இந்த பிரச்சனை தெருநாய்களின் எண்ணிக்கையை எப்படி அவங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்களோ அந்த நடைமுறையே வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து நம்ம சென்னை உயர்நீதிமன்றமும் வந்து சொல்லியிருக்கு. தெருநாயை கொலை செஞ்சாலோ இல்ல அந்த நாயை வந்து ஒரு ஊனமாக்கினாலோ என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 325 படி இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுற நபர்களுக்கு 5 வருடம் வரை சிறை தண்டனை கிடைக்கவும் அது கூட அபராதம் கிடைக்கவும் வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால தெருநாய்களை கட்டுப்படுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல யாருமே வந்து நாயை கொல்றது, விஷம் வச்சு கொல்றது, இல்ல அந்த நாயை வந்து ஏதோ ஒரு துன்புறுத்தி கொல்றது அப்படிங்கிற எந்த ஒரு செயல்களும் வந்து ஈடுபட வேண்டாம். இந்த உலகம் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான ஒன்று, மனிதர்களுக்கு மட்டுமே பொதுவான ஒன்று உரிய ஒன்று கிடையாது. மற்ற உயிரினங்களால் தேவையில்லாத அச்சுறுத்தலும் துன்பமும் வந்து மனிதர்களுக்கு ஏற்படும் பொழுது இந்த மாதிரி சில நடவடிக்கைகள் மூலமா வந்து அதை கட்டுப்படுத்தணுமே தவிர இருக்கிற மொத்த தெருநாயும் வந்து அழிச்சிடணும், கொன்றணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு தெரியல. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.